ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கிராமம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த கிராமத்தோட பேர் அமராவதி விளை. வாங்க இந்த கிராமத்தோட சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். ஊரை சுற்றி உள்ள க்ரீன் கார்பெட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம் தான் இருக்கும். சுற்றி அழகான மலைகளும் இருக்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த படம் மூக்குத்தி அம்மன், அது கூட இந்த ஊரில் தான் ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. அமராவதி விளை அப்படின்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியலங்க. பட் ஆனால் விளை அப்படின்னா விளைவிக்கும் இடம், அதாவது தோட்டம் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விளைச்சல் அதிகமாக இருக்கிற இடங்கள்லாம் விளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னியாகுமரியிலே அதிகமான இடங்கள் விளை அப்படின்னு முடிகிறத பார்க்கலாம். பட் ஐ ரியலி டோன்ட் நோ த கனெக்ஷன் வித் அமராவதி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த ஊர் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு இந்த ஊரில் ஓடுற நீரோடைகள் ஒரு காரணம். இப்போது நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க. இந்த ஊரில் மக்கள் டெய்லி இந்த வழியாக தாங்க வாக்கிங் வருவாங்க. இந்த ஆத்தோர நடந்துக்கிட்டு அப்படி இந்த அருமையான சுத்தமான காசையும் சுவாசிச்சுட்டு கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த பச்சை பசேன்னு மரங்களையும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், மனதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஊரில் உள்ள தாமரை குளங்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். தாமரை குளம் அதோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா? தி கீப் த வாட்டர் பாடிஸ் அலைவ் ஈவன் இன் சம்மர். அதான் அங்கே எப்போவுமே தண்ணி இருக்கிற நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஒரு தாமரை குளத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தாமரை பூ பெரும்பாலும் இல்லைனாலும் மொட்டு இருக்குது. வாங்க அதை 2 மொட்டை பறிக்கலாம். கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது, பார்த்து தான் வரணும் போலுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் மலர்ந்து இருக்கிற ஒரு அழகான தாமரை. அடுத்து என்ன ஒன்று பறிப்போம். இப்போ தாமரை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்ன மஞ்சள் நிறத்தில் ஒரு இது இருக்கும். விரித்து பார்த்தா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்லாம். அதில் வந்து எக்கச்சக்க ஊட்டச்சத்துகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்து சாப்பிடுவாப்புல. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். வயிறுலாம் கலக்காது இல்லை? அடுத்து இந்த சின்ன மலையை தாண்டி ஒரு அழகான அருவிக்கு குளிக்க போகிறோம். இந்த அருவி இங்கே இருக்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, ஐ மீன் அவுட் சைடர்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் வர முடிஞ்சால் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். Let's go, come. அடுத்து இந்த ஊரில் உள்ள மக்கள் வழிபடுற கோயில்களை பார்க்கலாம். இங்கு இந்து மற்றும் கிறிஸ்தவ கோயில்கள் அதிகமாக இருக்கும். ஊருக்கு எல்லையில்
அதிகமான இந்து கோயில்களை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அழகான கோயில், சுற்றி மரங்கள், அப்படி இந்த மரங்கள் வந்து அப்படி இந்த கோயிலை என்கல்ஃப் பண்ண மாதிரி இருக்குது. ஊருக்குள்ள சுடலை மாடசாமி கோவில், அம்மன் கோவில், சிஎஸ்ஐ கோவில், அந்தோணியார் கோவில், அப்புறம் மிக பிரபலமான ஒரு சகாயமாதா கோயில் ஒன்று இருக்குது. இந்த சகாயமாதா கோயிலில் உள்ள மாதா சொருவம் 1972 மலைக்கு மேலே மாடு மேய்க்கிற சிறுவர்களால் கண்டெடுக்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான வரலாறும் உண்டு. So finally, we are going to the field now to have some fun in the well. Come and swim with us. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். மேலும் உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.